ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி தேங்காய் பூ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கடாயில் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ கடுகு போட்டிருக்கேன், கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஸோ கடலைப்பருப்பு பொரியட்டும். ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 மிளகா வரமிளகா போடுறேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ கொள்ளை கழுவிட்டு நான் வந்து கொள்ளை போட்டிருக்கேன், ஒரு 5 பூண்டு போட்டிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு வணங்கட்டும். ஓகேங்களா, கொள்ளு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கணும். இப்போ உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது சாதத்துக்கு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா, இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. அதே மாதிரி உடல் எடை குறையணும் அப்படிங்கிறவங்க, ஒல்லியாகணும் அப்படிங்கிறவங்க, இந்த ஃபேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொள்ளை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் பூ எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வறுவிட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்குது. ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.